இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் திரு அவையானது புனித மகதலா மரியா விழாவை கொண்டாடுகிறது. நற்செய்தி நூலில் குறிப்பிட்டபடி மேரி மக்தலின் இயேசுவின் மிகுந்த நம்பிக்கைக்குரிய சீடராவார். இவர்களுடைய நட்பு மேரிடமிருந்த பசாசை இயேசு விரட்டிய போது தொடங்கியது. அவரால் ஈர்க்கப்பட்டு மேரி இயேசுவோடும் 12 திருத்துதரோடும் அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டே கிராமங்களுக்கெல்லாம் பயணம் செய்தார். இயேசுவோடு இறுதி வரை உடனிருந்தவர்களில் மேரியும் ஒருவராவார். அவர் துன்புறுத்தப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டபோது அவர் அழுது கொண்டே இருந்தார். 3 நாட்களுக்கு பிறகு அவர் கல்லறைக்கு திரும்ப சென்றபோது கல்லறை காலியாக இருப்பதை கண்டார். இயேசு வாக்களித்தது போல் உயிர்த்தெழுந்து விட்டார் என்று வானதூதர் அறிவிக்கும் வரைக்கும் மேரி மிகுந்த வேதனைக்குள்ளாயிருந்தார். சில நிமிடங்களுக்கு பிறகு இயேசு மேரிக்கு ஆறுதல் கூறினார். மேலும் இயேசுவின் மற்ற சீடர்களுக்கு அவரது உயிர்ப்பு பற்றி அறிவிக்குமாறு மேரியை அனுப்பினார். கிழக்கத்திய பாரம்பரியப்பட மேரி மக்தலின் பின்னர் திருத்துதர் யோவானோடும் மரியாவோடும் எபேசுக்கு சென்றார். மேரி மக்தலின் அங்கு இறந்ததாக கருதப்படுகிறார். மேலும் அவரது உடல் கான்ஸ்டான்டினோபிளில் வைத்து நூற்றாண்டுகளாக வணங்கப்பட்டது. மேரி யோவானை மணந்து கொண்டார் என்பது ஒரு பாரம்பரியம் ஆகும். மேரி மக்தலின், மார்த்தா, லாசரஸ் மற்றும் சிலர் துடுப்பில்லாத ஒரு படகில் ஏறி பாலஸ்தீனம் சென்றடைந்ததாக மேற்கத்திய பாரம்பரியம் கூறுகிறது. அவர்கள் இறுதியாக தெற்கு பிரான்ஸ் நாட்டு கடற்கரைக்கு படகில் அடித்து செல்லப்பட்டனர். பின்னர் மேரியும் மற்றவர்களும் பிரான்ஸ் நாட்டில் நற்செய்தியை பறைசாற்றி அங்கு கிறிஸ்தவ மதம் பரவுவதற்கு மூலாதாரமான பணிகளை மேற்கொண்டனர். மேற்கத்திய நாடுகளில் 8வது நூற்றாண்டிலிருந்து மேரி மக்தலின் திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்களில் இவரது பெயரில் 2 கல்லூரிகள் ஏற்படுத்தப்பட்டு இவர் பெயர் விளங்க செய்துள்ளனர். தந்தையே, உமது மகனின் மகிழ்ச்சியான உயிர்ப்பு செய்தி மேரி மக்தலினுக்கு வழங்கப்பட்டது. அவரது ஜபங்களினாலும் முன் மாதிரிக்கையினாலும் கிறிஸ்துவை எங்களது வாழும் கடவுளாக அறிக்கையிடவும் ஒரு நாள் அவரை மகிமையோடு நேரில் காணவும் செய்தருளும். அவர் உம்மோடும் தூய ஆவியோடும் ஒன்றித்து ஒரே கடவுளாக என்றென்றும் வாழ்கிறார். மேரி மக்தலின் தனது இதயத்தில் கடவுளை வரவேற்றார். மேலும் இயேசுவின் வழியாக அவரது வாழ்க்கையை தொடுவதற்கு அனுமதித்தார். அவர் இயேசுவை நேசித்தார். மேலும் அவரை முழுமையாக பின்பற்றினார். அவருக்கு பணி செய்வதன் மூலமாக இயேசுவின் உயிர்ப்பு நற்செய்தியை அறிவிப்பதன் மூலமும் அவர் தனது அன்பை வெளிப்படுத்தினார். இயேசு கற்றுக் கொடுத்தபடி வாழ்ந்து நாமும் கடவுள் மீது கொண்டுள்ள அன்பை வெளிப்படுத்த முடியும். ஒருவர் மற்றவரை நேசிப்பதன் மூலமும் எவ்வாறு பிறர் நம்மை நடத்த வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோமோ அவ்வாறே நாமும் பிறரை நடத்தி இயேசுவின் இந்த பொன்மொழியை செயல்படுத்துவோம். பிறரை மதிப்போம். வீண் பேச்சு பேசாமலும் பிறரை வஞ்சிக்காமலும் பொய் பேசாமலும் இருப்போம். உன்னை நேசிக்க செய்கிறவர்களை மன்னித்துவிடு. மனவெறுப்பு காட்டாதே. நேர்மறையான எண்ணம் கொண்டிரு.
பொறுமையாயிரு. பிறரை புரிந்து கொள். குறிப்பாக கடினமான சூழலில் தாராளமாயிரு. உனது பணத்தை கொடுப்பதில் மட்டுமல்லாமல் உனது நேரத்தையும் சக்தியையும் உனது கவனிப்பையும் கொடுப்பதிலும். உனது பெற்றோருக்கும் வாழ்க்கை துணைக்கும் குழந்தைகளுக்கும் செவி கொடு. தூரத்தில் வாழும் குடும்பத்தார் நண்பர்களுடன் தொடர்பு வைத்துக் கொண்டிரு. உனக்கு அன்பு காட்டுவதற்கு பிறரை அனுமதி. உனக்கு தேவைப்படும் போது உதவி கேட்க தயங்காதே. இதையெல்லாம் நாம் நம் வாழ்வில் பின்பற்றி வாழ தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன்.